எவ்வளோ உயரத்துல இருந்து விழுந்தாலும் உங்களை காப்பாத்துக்கிறதுக்கு ஒரு கரம் இருக்குதுன்னு சொன்னா நீங்க நம்பித்தான் ஆகணும். 80வது மாடியில இருந்து கீழே விழுந்து யாராவது பொழைப்பாங்களா? மேல் மாடியில இருந்து விழுந்து நிறைய பேர் உயிரிழக்கிறாங்க. மன்ஹாட்டன் நியூயார்க்ல இருக்கிற அந்த எம்பயர் ஸ்டேட் பில்டிங் 102 மாடிகள் உயரமானது. நியூயார்க் போனீங்கன்னா கண்டிப்பா உங்களை எம்பயர் ஸ்டேட் பில்டிங் கூட்டிட்டு போவாங்க. இட்ஸ் an iconic பில்டிங். அமெரிக்காவுக்கு போனாங்கன்னா அந்த பிக்சர்ஸ்ல கண்டிப்பா எம்பயர் ஸ்டேட் பில்டிங் இருக்கும். மேல போறதுக்கு பெரிய கூட்டம் நிற்கும். நான் அந்த கூட்டத்துல நின்று சோர்ந்தே போயிருக்கிறேன், வேண்டாம் போயிடலாமான்னு. ஏன்னா எல்லாருமே அங்க போகணும்னு விருப்பப்படுவாங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு பெண்மணி 80வது மாடியில இருந்து லிப்ட்ல விழுந்து அவங்க உயிர் பிழைச்சாங்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்பித்தான் ஆகணும். ஏனென்றா ஜூலை 28, 1945 பெட்டி லூ ஆலிவர் என்கிற ஒரு பெண்மணி அவர்களுடைய கடைசி நாள் வேலையில அன்றைக்கு என்ன ஆச்சுன்னா பயங்கர ஃபாக். அதனால சரியான வெளிச்சம் இல்லாத காரணத்தினால புகைமூட்டமா இருந்ததுனால ஒரு B-2 பாம்பர் பிளேன், அந்த B-2 பிளேன் வழி தெரியாமல் எங்கே இறங்குவது என்று தெரியாமல் நியூயார்க்ல இருக்கிற எம்பயர் ஸ்டேட் பில்டிங் உயரமான அந்த பில்டிங்ல இந்த பெட்டி அம்மா வேலை செய்யற இடத்துல கொண்டு வந்து இந்த பிளேன் அடிச்சுட்டாங்க. சரி, அவங்க ஓரளவுக்கு தப்பிச்சுட்டாங்க. ஆகவே ஃபயர் ஃபைட்டர்ஸ் என்ன பண்ணாங்க, அவங்கள உடனடியா கீழே கொண்டு போய் காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு பிளேன் இடிச்சதுல தப்பிச்ச அந்த அம்மாவை லிப்ட்ல ஏத்துறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல, அந்த லிப்ட்ல இருந்த 6 கேபிளும் அருந்து போயிருந்துச்சு. உள்ள ஏத்துற அந்த அம்மாவை லிப்ட்ல ஆன் பண்ண உடனே அது கீழே இறங்க ஆரம்பிச்ச உடனே எல்லா கேபிளும் உடஞ்சிருச்சு. 6 கேபிள் உடஞ்ச நிலையில வேகமா கீழே போகுது. 80வது ஃப்ளோர்ல இருந்து லிப்ட் போகுது. யோசித்து பாருங்க. அந்த லிப்ட்ல நான் பயணம் பண்ணிருக்கிறேன். அது சில நொடிகளுக்குள்ள அது போகும். ரொம்ப ஃபாஸ்ட் லிஃப்ட், ஆனா ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்கும். அதுல ஒரு சேஃப்டி கேபிள் வேற கொடுத்துருப்பாங்க. ஏதாவது இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அந்த சேஃப்டி என்ன பண்ணும், உடனே அந்த லிஃப்ட சைட்ல லாக் பண்ணி அந்த லாக் பிடிச்சிடும். ஆனா அந்த சேஃப்டியும் உடஞ்சிருச்சு. பெட்டியுடைய உயிர் ஊசலாடுகிறது. ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த பெரிய லிஃப்ட் கீழே இறங்கி வரும்போது அந்த லிஃப்ட் ஒரு தானா ஒரு இயற்கை உருவானது. என்னதுன்னா, மேல இருந்த காத்தையெல்லாம் கீழே தள்ளுச்சா, அவ்வளோ காற்றும் அந்த லிஃப்ட்டுக்கு கீழே மாட்டிக்கிச்சு. கம்ப்ரஸ்ட் ஏர் கீழே போய் ஒரு குஷனிங் எஃபெக்ட். அது மட்டும் இல்ல, உடஞ்ச அந்த கேபிள் எல்லாம் கீழே இறங்கும் போது அது நேரா விடாது, அது சுத்தி விழுந்துருச்சு. ஆகவே என்ன ஆச்சு தெரியுங்களா? அந்த லிஃப்ட் அந்த காத்துல ஸ்லோ டவுன் ஆகி இந்த உடஞ்சு விழுந்த கேபிள் மேல போய் அது அப்படியே குஷனிங் எஃபெக்டா லேண்ட் ஆச்சு. உயிரோட அந்த அம்மா சில அடிகளோட சில மாதங்கள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. ஆனா உயிர் பிழைச்சிட்டாங்க. 80வது மாடியில ஒரு பிளேன் இடிச்சு அதுல பிழைச்சு 80வது மாடியில இருந்து லிஃப்ட்ல கீழே விழுந்து உயிரோட அந்த அம்மா பிழைத்தாங்கன்னா அதுக்கு காரணம் ஒரு கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார்ல. உங்க லைஃப்லயும் கூட நீங்க எங்க இருந்து கீழே விழுந்தாலும் மறுபடியும் உங்களை தூக்கி நிறுத்த நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்க பினான்ஸ்லயோ வாழ்க்கையிலயோ படிப்புலயோ இடறி விழுந்துட்டீங்கன்னா கீழே விழுந்துருவோம், இதோட நம்ம கடன் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. உங்களை காப்பாத்துறதுக்குன்னு கர்த்தர் ஒரு இயற்கைய ஒரு சிஸ்டம் உருவாக்கி வச்சிருக்கிறார். நீங்க எவ்வளவு விழுந்தாலும் உங்களை தூக்கி நிறுத்த அவரால முடியும். நம்புங்க. பெட்டி லூ ஆலிவருக்கு அற்புதம் செய்த அதே ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கும் அற்புதம் செய்வார். அன்புடைய பிள்ளைங்க, நானும் எங்களுடைய அலுவலகத்துல ஒரு நாள் இந்த லிப்ட்ல ஏறும்போது 3வது மாடியில இருந்து திடீர்னு அந்த லிப்ட் படார்னு கீழே விழுந்துச்சு. நான் விழுந்த போது நான் நினைச்சேன் இன்னைக்கு ஏதோ ஆக போகுதுன்னு சொல்லி. ஆண்டவருடைய சுத்த கிருபை பாருங்க. விழுந்த அந்த லிப்ட் விழுந்துச்சு, ஆனா ஒரு காயமும் ஏற்படாதபடி கடவுள் என்னை காப்பாற்றினார். ஏன் தெரியுமா? அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. சங்கீதம் 37:24 Though he may stumble, he will not fall, for the Lord upholds him with his hand. அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் அவனை தமது கையினால் தாங்குகிறார். God's hand will sustain you. ஆண்டவருடைய கரம் உங்களை தூக்கி நிறுத்தும். நீங்க விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, விழுகிற மாதிரி இருக்கும், ஆனா கர்த்தர் உங்களை தம்முடைய கையினால தாங்குவார். இன்றைக்கு ஆண்டவராக இயேசுவின் நாமத்துல சொல்றேன், உங்களை கர்த்தருடைய கரம் தாங்கிக்கிட்டு இருக்குது. நீங்க எந்த பிரச்சனையில இருந்தாலும், நீங்க எவ்வளவு தோல்விகளை சந்திச்சாலும் அவருடைய கரம் உங்களை மறுபடியும் தூக்கி நிறுத்தும். அவருடைய கரம் வல்லமை உள்ள கரம், உலகத்தை படைச்ச கரம். அவருடைய கரம் உங்களை மண்ணில இருந்து மனுஷனா மாத்தின கரம், அண்ட சராசரங்களையும் உருவாக்கின கரம். இந்த கரம் உங்களை தாங்குங்க. நீங்க வீணாய் போக மாட்டீர்கள். உங்க வாழ்க்கை தோல்வியில முடியாது. அவர் உங்களை மறுபடியும் உயிரோட எழுப்பி உயரத்துல உட்கார வைப்பார். நம்பிக்கை இழந்துடாதீங்க. உங்களை தூக்குறதுக்கு ஒரு கரம் இருக்குது. உங்களை தூக்கி உயர்ந்த கண்மலை நிறுத்த ஒரு கரம் இருக்குது. God bless you. Have a wonderful day.